வெல்கம் டு டிவியூஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ராயன் மூவியோட ரிவ்யூ தான். ஸோ மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் தான் உண்டு வேலை உண்டுன்ட்டு இருக்கிற ஒரு அண்ணன், ஓகேவா. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க. பட் இந்த ஃபேமிலிக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா எந்த லெவலுக்கும் இறங்கி செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த ராயன் கேரக்டர், அதாவது தனுஷ் அவர்களோட கேரக்டர். ஸோ இப்படி போகிட்டு இருக்கும்போது அவரோட தம்பி தேவையில்லாமல் ஒரு 7.5 வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த தம்பிக்காக தனுஷ் அவர்கள் வந்து அந்த ராயன் கேரக்டர் வந்து ஒரு பெரிய வேலையாக செய்ய போக, அதிலேருந்து இந்த ஃபேமிலி வந்து எப்படி வந்து மாட்டிக்குது, இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக படம் ஃபுல்லாகவே வந்து கொலை தான். படத்தில் கொலை இல்லை, கொலையில் தான் படமே இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க, ஓகேவா. ஸோ கேட்கலாம், ஸோ அப்போ இந்த போலீஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ரோலில் தான் வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு போலீஸ். பிரகாஷ் ராஜ் அவர்களோட அவங்க அப்பா வந்து இதே ஊரில் தான் வந்து எரித்து கொண்டாங்க ஒரு ரவுடி கேங், ஓகேவா. ஸோ இந்த ஊருக்கு நான் திரும்ப வந்ததுக்கு காரணம் இந்த என்ன சொல்ல ஒரு ரிவெஞ்ச் மாதிரி இந்த ஊருக்கு வந்து நான் அமைதியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதனால் போலீஸ் உள்ளே இறங்குமானா கிடையாது. இது வந்து என்னென்னா ஒரு போலீஸ் கேம் மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஏன்னா 2 கேங்கையும் அடிச்சுக்க விட்டு கடைசியில் எவனை இருக்கானோ அவனை போய் நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் கேம் தான், ஓகே. ஸோ அதில் 2 கேங் வந்து யார் அதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜே சூர்யா அவர்களோட ஒரு கேங்கு, இன்னொன்று வந்து சரவணன் அவரோட கேங். ஸோ இந்த 2 கேங்க்கும் சண்டை நடக்கும். இந்த சண்டையில் தனுஷ் அவரோட ஃபேமிலி போய் மாட்டிக்கும். ஸோ அதிலிருந்து எப்படி தப்பிச்சு வராங்க அப்படிங்கிறதா வந்து ஸ்டோரி. ஆக்சுவலாக படம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வைஸ் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குது. பிஜிஎம் வந்து வேறு லெவல், ஓகேவா. உண்மையிலேயே சொல்கிறேன், பிஜிஎம் வந்து பயங்கரத்துலேயும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதில் வந்து லைக் தனுஷ் அவர்களோட ஃப்ரேம் இருக்குல்ல, ஸோ அவர் வந்து லைக் சும்மா நடப்பார், ஓகேவா. ஸோ அதில் வந்து அந்த பேக் ஷாட்டாக இருக்கட்டும், அந்த ஃப்ரேம் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வால்பேப்பராக இல்லை டிபியாக கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் அவரோட அந்த ஃப்ரேம் வந்து தனுஷ் அவர்களோட. ஸோ இன்னொன்று எஸ்ஜே சூர்யா அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னா, எஸ்ஜே சூர்யாவுக்கு இதில் வந்து ஒரு பெரிய ரோலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஒரு 1-2 சீனில் வருவார். செகண்ட் ஹாஃபில் தான் வந்து அவர் மேக்ஸிமம் வருவார். அதுலேயுமே வந்து அவருக்கு பயங்கரமான ரோலான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் ஸோ இந்த படத்தில் ராயனுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சந்தீப் அவர்களை தான் நான் வந்து சொல்லுவேன். உண்மையிலேயே அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், அது வந்து சூப்பராகவே இருக்குது. அவரோட கேரக்டருமே வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான ஸ்டோரியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, வந்து யூஸ்வல் ஸ்டோரி தான். பட் இது வந்து தனுஷ் அவர்களோட டைரெக்ஷனில் பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஓகேவா. ஸோ அது ஒரு புது ஃபீல், ஓகேவா. ஸோ அது வைஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பட் சாங்ஸ் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. ஆனால் எனக்கு இந்த மூவியில் பிடிச்ச சாங் வந்து, ஸோ மூவி வந்து நல்லா போயிட்டுருக்கோம், ஓகேவா. பட் இந்த ராயன் ரம்பிள்னு ஒரு சாங், அது வந்து என்னோடய ஃபேவரட் சாங். இந்த மூவியில் வந்து எனக்கு ஃபேவரட் சாங் வந்து இந்த ராயன் ரம்பிள் சாங் தான். ஆனால் அந்த ராயன் ரம்பிள் சாங் வந்து ப்ளேஸ் பண்ண இடம் சரியில்லை, ஓகேவா. ஏன்னா அந்த சீனுக்கும் அந்த பாட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. ஸோ அது வந்து லைக் நல்லா போயிட்டு இருந்த படத்தை என்னை கீழே பிடிச்சி இழுத்துவிட்ட மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒரு சாங். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அந்த ரீசன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்ன இவன் இப்படி மாறிட்டானே, இது இப்படி ஆயிடுச்சேங்கும் போது அதுக்கான ஒரு ரீசன் வந்து வேணும்ல. ஸோ அந்த ரீசன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை, ஓகேவா. ஸோ இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மிஸ்டேக்ஸ் இருக்குது. மற்றபடி ஓவராலாக இந்த படம் வந்து நல்ல மூவி, சூப்பரான மூவி தான். கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய மூவி. ஒன்று வந்து எதுக்காகனா தனுஷ் அவர்களோட அந்த ஒரு டைரக்ஷன், அவரோட அந்த பர்ஃபார்மன்ஸுக்காக. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரகுமானோட அந்த பிஜிஎம், ஓகேவா. ஸோ அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் போய் தேட்டரில் போய் இந்த ராயன் படத்தை பார்த்தே ஆகணும். ஆல்ரெடி நீங்கள் இந்த மூவி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.